விழிப்புணர்வு தன்மைக்கு அப்பேற்பட்ட ஆற்றல் உண்டு. சும்மா சின்ன விஷயம் கிடையாது. விழிப்புணர்வு தன்மைன்றது சின்ன விஷயம் கிடையாது. நீ விழிப்பா இரு, விழிப்பா இரு, விழிப்பாருன்னு சொல்றதுக்கு உண்டான ஒரே காரணம் அதான். விழிப்பான கண்ணை திறந்து வச்சு விழிப்பா இல்ல, கவனத்தோட விழிப்போட எல்லாத்தையும் அணுகணும். மெயினா யாராவது உங்களை புகழ வரும்போதோ போற்றி பாட வரும்போதோ கவனத்தோட இல்லைன்னா அதுல சிக்கிக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து வெளியில வரவே முடியாது. உங்களால என்ன வேணாலும் பண்ணலாம், உங்களை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த காதல் தோல்வி ஏன் அப்ப அவ்வளவு பிரச்சனை யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் அப்படி உடல் அளவுலையும் மனதளவுலையும் இல்ல ரெண்டுலயும் எப்படியோ ஏதோ ஒண்ணு ஒன்றாக இருக்கும் போது அந்த நினைவுகள் தான் அவங்களுக்கு சந்தோஷத்தையே கொடுத்துட்டு இருந்தது இவ்வளவு நாளா. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த எக்ஸ்பிளனேஷன். ஏன் காதல் தோல்வி வலிக்குதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு கணவனோ அல்லது மனைவியோ அப்படி இல்லையா, முன்னாடியே கல்யாணத்துக்கு முன்னாடி லவ்வர்ஸா இருக்கும்போது ஒரு லவ்வரோ அப்படின்னா லவ்வர் கேர்ளோ ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் விட்டு பிரிஞ்சு போகும்போது ஏன் வலிக்குது? அவங்களோட ஒன்னா இருந்த நினைவுகள் உங்களுடைய ஆழ் மனதுல பதிஞ்சிருக்கு. அப்ப ஆழ் மனதுல பதிஞ்சிருக்கும் போது என்ன ஆகுது? அது சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதை பத்தி எப்பெல்லாம் அந்த பொண்ணு அன்பா ஒரு வார்த்தை பேசும்போது சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அந்த பொண்ணு ஆர்வமா உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது உரிமையான சில வார்த்தைகளோ இல்ல உரிமையான சில விஷயங்களோ கூப்பிட்டுருக்கோம், ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு அது எல்லாமே இல்ல, இன்னைக்கு நான் உன்னை விட்டு போறேன், இல்ல இன்னைக்கு எதுவுமே இல்ல உன்னை விட்டு நான் போறேன், பையனோ பொண்ணோ விலகி போகும்போது என்ன அந்த இன்பம் கிடைக்கலன்னு நினைக்கும் போது வருத்தம் வரும், வேதனை வரும், வலி வரும். அப்ப அந்த மனம் அழுத்துன்னு போட்டு அழுத்தும், உங்களை அடுத்துன்னு அழுத்தும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? மனம் அப்படி அழுத்தும் போது மனம் அழுத்துறத தடுத்து நிப்பாட்டணும். என்ன போன பிரச்சனைன்னு கேள்வி கேட்கணும். அவ்வளவு தைரியத்துக்கு வந்துட்டீங்களா? விழிப்புணர்வு தன்மைக்கு வந்துட்டீங்களா? அப்படி வந்தா மட்டும்தான் மனசை கையாள முடியும். அது அப்படி போட்டு அழுத்தும் போது இப்ப என்ன பிரச்சனை உனக்கு நீங்க கேள்வி கேட்கணும். மைண்ட இல்ல அந்த பொண்ணு போயிட்டா போனா இப்ப என்னன்னு கேட்கணும். அது ஆன்ம பலம் அதிகரிக்கதான் வரும். அதுக்கு எது பக்குவமும் பயிற்சியும் அவசியம். உடல் அளவுலையும் உள்ள அளவுலையும் ஃபியூச்சரை பத்தி நிறைய நீங்க திங்க் பண்ணி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுட்டதுனால அதுல இருந்து உங்களால வெளியில வர முடியல. வலிக்குது, அவர் கிடைக்கல இல்ல அவள் கிடைக்கல அப்படின்னா வலிக்குது உங்களுக்கு. இதுவே ஒருத்தன் கல்யாணம் லவ் பண்ணும் போதே எதுவுமே நிரந்தரம் இல்லை, நம்ம கல்யாணம் பண்ணாலும் சந்தோஷம் தான், கல்யாணம் பண்ணலனாலும் இறைவன் விட்ட வழி, அவர் கால்குலேஷன் போட்டிருப்ப நம்ம என்ன பண்ண முடியுன்ற மென்டாலிட்டியில இருந்தானே எப்படி உங்களுக்கு வலிக்கும் சொல்லுங்க பாப்போம். எப்படி வலிக்கும்? அவ்வளவு எதிர்பார்ப்பு வச்சிருந்ததுனாலதான் வலிக்குது. எதிர்பார்ப்பு வைக்கலன்னா எப்படி வலிக்கும்? இந்த ரகசியங்கள் என்ன சொல்லுது? மொத்த ரகசியம் என்ன சொல்லுது? விழிப்புணர்வா இரு, அவ்வளவுதான். மொத்த வேதங்களும் சொல்வது ஒண்ணுதாங்க, விழிப்பாரு.